வியூஸ் வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சிந்துவை பைரவி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத சிந்து, எல்லாமே சரியாயிடும் கூடிய சீக்கிரம். ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிந்துவுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பைரவி. சிந்துவை போலீஸ் அடித்ததுனால அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்க மாதிரி இருக்காங்க. இதை பார்த்த வந்து சிவாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சிந்துவை பார்த்த சிவாவும், எதுக்காக சிந்து நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து நான் கோவப்படுறதா இல்லை இந்த நிலைமையில வந்து அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு உன் மேலே நான் வருத்தப்படுறதானே எனக்கு தெரியல. நான் உன்னை விசாரிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டிகிட்டு போனேன், அங்கே அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சிந்துவை பார்த்து மன்னிப்பும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல காயம் ஏற்பட்டதுனால ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு சிவா சிந்து கிட்ட. இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் சிவா எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சிவாவுடைய நல்ல மனசுக்காவது சிந்து வந்து உண்மையை வந்து சொல்லியிருந்திருக்கலாம், இவ்வளோ நல்லவராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி பொய் மேலே திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க, பொய்யே வந்து உண்மையாக்குற மாதிரி வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு தருணத்துலையும். இதனால் அதிகமாக பாதிப்படைகிறது சிவா தான். ஏன்னா சிவாவை தான் எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்னேகாவும் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இப்படி நடந்து போச்சு, அந்த பொய்யை திரும்ப திரும்ப உண்மையாக்குற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பயங்கர கடுப்பாகி போகிறாங்க. இதுதான் தலைமையில் உட்காந்து யோசித்து பார்க்குறாரு சிவா. நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது. எல்லாருமே பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் மலைக்கோவிலிருந்து வந்த அந்த சாமிகள் எப்படி பொய் சொன்னாங்க, சாதுக்கள் பெரும்பாலும் வந்து பொய் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விசாரணை பண்ண இடத்துல அவங்க சொன்ன விஷயத்தை பற்றியும் வந்து யோசித்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கோயிலில் இருக்க அந்த சாதுக்களை பார்க்கறதுக்காக சிவா அந்த இடத்துக்கு போகிறாரு. 2 பேரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் சாமி, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக சாமி அங்கே வந்து இப்படி ஒரு முடிவை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த சாதுக்கள் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் நடந்ததுப்பா. சிந்து உன்னுடைய மனைவியாக வந்ததுக்கு காரணம் சிந்து போட்ட முடிச்சு கிடையாது, அது கடவுள் போட்ட முடிச்சு. அதனால் இதை மாற்றுற சக்தி வேற யாருக்குமே கிடையாது. வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிற எல்லா நன்மைக்கும் காரணம் உன்னோட பொண்டாட்டி சிந்து தான். அதனால் நீ அவளை கைவிட்டுறாதப்பா. உன்னோட வாழ்க்கை வந்து இன்னும் நலமாகனா அவளோட சேர்ந்து வாழ ஆரம்பி. சாமி, நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நாள் நடக்கும்பா. இந்த நிமிஷம் உனக்கு எந்த விஷயமும் வந்து புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கண்டிப்பாக உன்னோட மனைவி பற்றி நீ புரிஞ்சுப்ப. யாரெல்லாம் நல்லவங்களா தெரியுறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கெட்டது தான்ப்பா நினைப்பாங்க. உன்னை சுற்றி யார் வந்து கெட்டவங்கன்னு நினைக்கிறியோ அவங்க கண்டிப்பாக உன்னோட நலனுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ பாருப்பா, வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சாதுக்கள் சொல்கிறத கேட்டு சிவாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக குழப்பம் அடைகிறாரு. ஒரு பக்கம் ரேகா பயங்கர டென்ஷனோடு இருக்காங்க. இந்த சிந்து திரும்ப திரும்ப சொன்ன பொய்யே வந்து உண்மை மாதிரி பேசி நிரூபிச்சிட்டாலே, இவளால் என்னோட வேலைக்கே இன்றைக்கி இந்த நிலைமை வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோடு இருக்காங்க. திரும்பவும் வந்து ஸ்னேகா கிட்ட பேசுகிறாங்க. ஸ்னேகா, உனக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு பயங்கரமாக எரிச்சலாக வருது. இனிமேல் அந்த சிந்துவை நான் விடவே மாட்டேன். அவளால் பர்சனலாக இன்றைக்கி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக அவளை விசாரிக்காமல் நான் விடவே மாட்டேன், உண்மையை நிரூபிச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரேகா ஒரு பக்கம் வந்து பயங்கர கோவத்தோடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கள் சொன்னதுக்கு அப்புறமாவது சிவா யோசித்து சிந்து கிட்ட வாழ ஆரம்பிக்கிறாரா, சிந்து கிட்ட நல்லா பேசுகிறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.